يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவற்றுமா. ஒரு மனிதனுடைய அனைத்து காரியங்களிலும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற சட்டங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரைகளாக நமக்கு வழங்கியிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அலங்காரமாக அழகாக இருக்கக்கூடிய சிகையை முடியை பற்றியும் கூட நமக்கு இஸ்லாம் சில முக்கியமான சட்டங்களை சொல்லியிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறாங்க, மன்கான லஹு ஸஅருன் ஃபல் யுக்ரிம்ஹு, யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதற்கு மதிப்பளிக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். யாருக்கு அல்லாஹ் சிகையை முடியை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் அதற்குரிய மதிப்பை கொடுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், முடி இல்லாதவர்களுக்கு முடி இருக்க வேண்டிய கவலை எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். அப்போ முடி இல்லாத மனிதரிடத்தில் போய் தங்களுக்கு முடி இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் அதனுடைய அந்த துன்பத்தை நமக்கு விளக்கி சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்றை சோதனையாக ஆக்குவது போல முடியை அல்லாஹ் தஆலா மனிதருக்கு அழகானதாக அலங்காரம் மிக்கதாக ஆக்கியிருக்கிறான். அதை அவர்கள் கண்ணியம் அளிக்கட்டும் மதிப்பளிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே ஒரு மனிதருக்கு முடியை அல்லாஹ் வழங்கியிருக்கும் பொழுது நல்ல படியை வைத்து தலையை சீவி கொள்ள வேண்டுமே தவிர பரட்டை தலை போல இருக்கக்கூடாது. ஏன்னா சினிமாக்களில் முன்பெல்லாம் வில்லன்களை காட்டும் பொழுது ரொம்ப பரட்ட தலையுடன் தாடியுடன் மது அருந்தியவராக புகைப்பிடித்தவராக இது மாதிரி காட்டுவார்கள். இப்பெல்லாம் கதாநாயகனை அப்படி தான் காட்டுறான். தலையே சீவிருக்க மாட்டான், குளிச்சிருக்கவே மாட்டான், அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான், எப்போதும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எப்பொழுதும் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான். இவன் கதாநாயகன். இவனை பணக்கார பெண்ணு, இருக்கிறதுலே உச்சபட்சமான அழகான பெண்ணு, விரட்டி விரட்டி காதலிப்பாங்க, இவர் கண்டுகொள்ளாமல் போவார் அப்படின்னு மனிதர்களுக்கு மத்தியிலே இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு தவறான முன்னுதாரணத்தை சினிமாக்கள் விளைக்கிறது. இது நாம் கருத்தில் கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்குறாங்க, தலையை சீவாமல் அப்படி பரட்ட முடியோடு அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை பார்த்தோன்னே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு சொல்கிறாங்க, இவர் தன்னுடைய தலைமுடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளையான்னு கேட்குறாங்க. தலையை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்றால் என்ன இருந்தால் என்ன தேய்ச்சிருக்கணும், சீப்படுத்து அவர் சீப்பி இருக்கணும், ஏன் இப்படி தலைமுடியை விரிச்சுக்கிட்டு வர்றாரு, பரட்டையாக வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். அப்போ இஸ்லாம் விஷயத்தில் நமக்கு இந்த தலைமுடி அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய விஷயத்தில் நமக்கு அழகான வழிகாட்டுதலை சொல்லும் பொழுது அதில் கவனமுடையவர்களாக நாம் இருக்கணும். யாரோ ஒரு மனிதர் அல்லது யாரோ ஒரு நடிகன் அவன் தன்னுடைய தலை அலங்காரத்தை எப்படி வைக்கிறானோ அப்படி வைப்பது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக இருக்காது. ஒரு மூமின் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டுமே தவிர வேறு யாரையும் எனது தலைவராகவோ தன்னுடைய ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பெருவாரியாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்களுடைய சிகை அலங்கார விஷயத்தில் பிறரை குறிப்பாக இணை கற்பிக்கக்கூடிய மனிதர்களை தங்களுக்கு முன்மாதிரியாக கருதுவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எப்போவுமே தொங்கலாக இருக்கும். அப்படியே தலை அப்படியே கீழே தோல் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமாக சீவாங்க. சில நேரங்களில் நேர் வகிட் எடுத்து தங்களுடைய தலைமுடியை தோலில் தொங்க விடுற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, சீவிருப்பாங்க. இன்னும் சில நேரம் தங்களுடைய தலைமுடியை நெற்றியில் படக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீவி இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சிருந்தால் அவருடைய நரைமுடி தெரியாது, எண்ணெய் தேய்க்கவில்லை என்றால் 1-2 நடைமுடி தெரியும் என்னது சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணெய் தேய்த்திருந்தாலும் சரிதான், எண்ணெய் தேய்க்காமல் இருந்தாலும் சரிதான், தங்களுடைய தலைமுடியை சீவி வச்சிருப்பாங்க. நல்ல அழகாக என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பது ரசூலுல்லாஹ்வுடைய முடி அவ்வளோ அழகாக இருக்கும்னு
ஹதீஸின் வர்ணனை வருகிறது. அப்படி நீளமாக அப்படி தோல் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. அப்போ அதில் நேர் ஊசி எடுப்பாங்க, நெற்றியில் புரளக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக முடியை வளர்த்து அழகாக சீவி இருப்பாங்க என்று என்ன பண்ணுறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீப்பை வைத்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய முடியை சீவிக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கிறாங்க. அதே தருணத்தில் சில பேர் எப்போ பார்த்தாலும் சீவிக்கிட்டே இருப்பான், எங்கே போனாலும் சீவிக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம், சீவிட்டு கிளம்புறோம் வச்சுங்க, வாகனத்தில் பயணிக்கும் போது தலைமுடி கலைஞ்சிடலாம். நம்ம போன இடத்துல போய் தலைமுடி அழகுபடுத்திக்கல, தப்பு இல்லை. இவர் அங்கே போய் உட்காந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவார், சீப்படுத்து சீவிட்டே இருப்பார். இது ஒரு மாதிரியான மனநோய்க்கான என்னது விஷயம்தான். எப்போ பார்த்தாலும் சீவுறது. என்னமோ உலகத்தில் எல்லாருமே அவ வேலையை விட்டுட்டு இவரை மட்டுமே பார்க்குற மாதிரி, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இவரை மட்டுமே பார்க்குற மாதிரி, இவர் மனசுக்குள்ள என்னது தன்னை ஒரு கதாநாயகம் உயர்த்தி கொண்டு எப்போ பார்த்தாலும் மண்டை எடுத்து என்ன பண்ணுவார், சீப்படுத்து சீவிட்டே இருப்பார். கடைசியில் 30 வயசில் ஒன்றும் இல்லாமல் போயிரு. அப்புறம் பிடிச்சி வாரிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு அளவுக்கு தான் வாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி தலை வாருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. அடிக்கடி எப்போ பார்த்தாலும் தலை செய்வாங்க, அதை தடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்கன்னா நாம் அதில் என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லும் பொழுது, ஒருவர் தினந்தோறும் தலைவாரிக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். ஒருவர் குளியல் அறையில் சிறுநீர் கழிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். இதெல்லாம் அழகு, அதே மாதிரி என்னது சுகாதாரம், தூய்மை, இதை முன்னிறுத்தி என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் எப்படி முடியை வைக்கக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க. ஒரு சிறுவனை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அந்த சிறுவன் பார்த்தா பாதி முடியை மலித்து பாதி முடியை வச்சிருந்தான். ரசூல் அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறான், இப்படி வைக்காது, இப்படி வைப்பதை நான் தடை செய்கிறேன் அப்படி என்ன பண்ணுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஒன்று எடுத்தால் முழுமாக எடுத்துட்டு மொட்டை அடிச்சிரு, இல்லைன்னா நல்லா அழகாக முடி வளர்த்துரு. ஒன்று அழகாக முடி வளர்த்துடணும், இல்லைன்னா மொட்டை அடிச்சிடணும். இப்படி பாதி முடியை வைப்பதற்கு என்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரல. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நெருப்பு வணங்கிகள் இருக்கிறாங்க. இந்த நெருப்பு வணங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி முடி இங்கனக்குள்ள முடியை வச்சு அப்படி ஒரு குடுமி மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக வலிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட இந்து சமூகத்தில் பிராமண சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூசாரிகளை இருக்கக்கூடியவங்க வச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு. இப்போ அவங்க கூட என்னது மெல்ல மெல்ல மாறி சாஸ்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குடுமியை மட்டும் என்ன பண்ணுவாங்க வைத்திருப்பதை பார்க்க முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் இதை கணக்கிட்டு பாதி வலித்து பாதி வைக்கக்கூடிய முடியை ரசூலுல்லாஹ் தடை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்களை பெரும்பாலும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. எல்லாருடைய முடிவையும் பார்த்தோம்னா பழைய சட்டியை கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் மலை பிரதேசத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே ஒரு முள்ளு மரம் இருக்கும். மலைப்பாங்கான பகுதியில் நம்ம ஏறும்பொழுது முள்ளு மரம் இருக்கும். கீழே ஃபுல்லாக முள் பார்த்தோம்னா பேய் மாதிரி இருக்கும், மேலே அப்படியே மூடி வச்ச மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மேலேருந்து பார்த்தா எப்படி தோற்றம் அளிக்குமோ அதே மாதிரி தான் நம்முடைய இளைஞர்களுடைய முடியும் தோற்றம் அளிக்கிறது. இதை எப்படி ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், இதை எப்படி பெற்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் ஒத்துக்கொள்கிறான்னு தெரியல. எனக்கு பார்த்தா கோவம் வருது. எனக்கு பார்த்தாலே கோவம் வருதுன்னா உண்மையிலே பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும், கோவம் வந்திருக்கணும். இது என்ன அசிங்கமாக முடி வச்சிருக்க, ஒழுங்காக அழகாக முடி வை, நல்ல எண்ணெய் தேவை, நல்லா படியவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் எல்லாரும் பெரும்பாலும் இப்படி தான் முடி வச்சிருக்காங்க. கேட்டால் புள்ளிங்கோ அப்படிங்கிறான். பிள்ளைகளை கூட எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாருங்க. இந்த பேரை வைக்கிறத கூட கிறுக்குத்தனமாக வைக்கக்கூடிய சூழல். பிள்ளைகள் அப்படின்னு அழகான பேரை புள்ளிங்கோ அப்புறம் என்ன தலைமுடியெல்லாம் புள்ளி புள்ளியாக வச்சிருப்பாங்க, கிறுக்க மாதிரி முடி வச்சிருக்கான். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒன்று கருத்தில் கொள்ளணும். இந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, சில பேரை பார்த்த சற்று நிப்பாட்டுவோம். யாரை தெரியுமா, இந்த மாதிரி மண்டை கட்டு வாழை ஃபுல்லாக நிப்பாட்டுவோம். ஏன் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி சொல்லுவாங்களா இல்லையா. நம்முடைய ஆடை எப்படி நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை காட்டுதோ, நம்முடைய முடி ஆள் பாதினா முடி தான் மிக முக்கியமான விஷயம். நம்முடைய முடி இருக்கு, நம்முடைய தலை அலங்காரம் நம்மளை நல்லவனா கெட்டவனான்னு காட்டும். நம்மளை வந்து ஒரு இவன் வந்து அயோக்கியனா இல்லை ஒரு மாதிரி ஆளா அப்படின்றத காட்டும். நல்ல அழகாக சீவி வச்சுதான் வச்சுக்கோங்க, பெருசாக கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி முடியை வச்சுட்டு திருதான் வச்சுக்கோங்க, வா நிப்பாட்டும். ஏன் அப்படின்னா இவெல்லாம் தப்பு செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கிற தோற்றத்தை என்னது ஏற்படுத்தி விடக்கூடிய காரணத்தினால்தான் இது மாதிரி ஆட்களை காவல்துறை அதிகாரி நிப்பாட்டுவாங்க. அப்போ நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தடையே செஞ்சுருக்காங்க. இப்படி செய்யாதீங்க, இப்படி முடியை சீவாதீங்க, நல்லா அழகாக சீவுங்க, நல்ல நீளமாக வளர்க்க முடிஞ்சால் நீளமாக வளங்க, அல்ல குறைத்து வைக்க முடிஞ்சால் குறைத்து வைங்க, அல்லது ஃபுல்லாக மடிக்கிற நினைச்சாலும் ஃபுல்லாக மடிச்சுக்குங்க. ஏன் பாதியை மடித்து என் பாதியை மட்டும் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு சினிமா படத்தில் இது மாதிரி நடிச்சிட்டான், அவன் நடிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் படம் ஒரு படம் கூட ஓடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டே இருக்கான். நம்ம நல்லது சொல்லுங்க தொழுங்கன்னு சொன்னால்
தொழுகையை எத்தனை பேர் பின்பற்றுவாங்க? அன்னைக்கு சொன்னார் தொழணும், நான் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் தொழுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மில் எத்தனை பேர்? ஆனால் ஒரு கெட்ட விஷயம் எப்படி பாருங்கள், யூனிஃபார்மாக எல்லாராலும் பின்பற்றப்படுது பாருங்கள். யாருமே சொல்ல வேண்டியதில்லை, முடியப்போ இப்படி வெட்டணும்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களே கடைக்கு போய் உட்காந்து இப்படி வெட்டு அப்படி வெட்டு என்ன பண்ணுறான், இதையெல்லாம் சொல்வதை பார்க்க முடிகிறது. இது நபிகளால் நமக்கு காட்டி தந்த வளமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஒன்றை ஒரு ஆடை உடுத்தினாலும் சரிதான், தலைமுடியை நம்ம சீவினாலும் சரிதான், தோற்றம் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜமீஉல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகானதை விரும்புகிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் அழகாக தான் படைச்சிருக்கான். ஆணையும் பெண்ணையும் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் அழகாக தான் படைச்சிருக்கான். ரசிக்கிற மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். மனுஷன் தான் என்ன பண்ணுறான், நாகரிங்கிற பேரில் கோமாளித்தனம் பண்ணி என்ன பண்ணுறது, அழகை எல்லாம் அலங்கோலமாக ஆக்கிவிட்டு அதை நம்புகிறாங்க. கொஞ்சம் இது மாதிரி வெட்டக்கூடியவங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று உண்மையிலே நம்ம மனுஷக்குட்டி மாதிரி இருக்கோமா இல்லை குரங்குட்டி மாதிரி இருக்கோமான்னு பார்த்தோம்னா உண்மையிலே குரங்குட்டி மாதிரியே தான் இருக்குது. அது அப்படி ஒரு நல்ல அழகானதாகவே இல்லை. எப்படி ஒரு அழகற்றதை அழகு என்று நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை. படித்த சமூகம் அழகானதை அழகு என்று நம்பணும், அலங்கோலத்தை அசிங்கத்தை அசிங்கம் என்று நம்பணும். ஆனால் அசிங்கத்தை அலங்கோலத்தை அழகு நம்பி என்ன பண்ணுறாங்க, அப்படி போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது அழகும் அல்ல, மற்றவர்களுக்கு வெறுப்பை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை நாம் பின்பற்றாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணுவோம், பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் தலைமுடி சிலருக்கு வயதின் காரணமாக நரைத்தலாம், சில பேருக்கு இளநரை, உணவு சத்தின் பற்றாக்குறையின் காரணமாக இளநரை வந்துடலாம். இப்படியே நரையோடும் விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நரைமுடி இருந்ததென்றால் அதற்கு நீங்கள் சாயம் விடுங்கள். எதை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் நரைமுடிக்கு சாயம் விடுவதில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் சாயம் விட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் யூதர்களும் கிறிஸ்தவருக்கும் மாறு செய்யக்கூடிய அளவில் தான் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவருக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், அவங்க சாயம் விடுறதில்லை, நீங்கள் சாயம் விடுங்க. அப்போ எந்த கடலை சாயம் விடலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு நிறத்தால் நீங்கள் சாயமிடாதீர்கள் என்று தடை செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரிஜினல் முடி கருப்பு, நமக்கு நரைச்சி போச்சுன்னா என்ன ஆயிடுச்சோம், ஒரிஜினல் வந்து மாறிடுச்சு. இவர் ஒருத்தர் திரும்ப கருப்பால் டை அடிப்பாரே ஆனால் போலியாக உருவாக்குறான்னு அர்த்தம். உண்மைக்கு புறம்பாக போலி என்றால் பொய்யின் என்ற அர்த்தம். இஸ்லாத்தில் பொய்க்கு அனுமதியே கிடையாது. நரைச்சி போச்சா நம்ம அதை வேற கலர் கொண்டு மாற்றிக்கலாம். வேற கலர்னா ப்ளூ கலரில் போடலாமா, பச்சை கலரில் போடலாமா, நல்ல செக்கச்சவே ரத்த கலரில் போடலாமா, இப்படிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஊருக்குள்ளே. முடியை ஃபுல்லாக எல்லாம் இப்படி தான் ஜீவுறாங்க. இப்படி ஃபுல்லாக மண்டையை ஃபுல்லாக வலிச்சுட்டு இப்படி அந்த சிதை இருக்குல்ல, இறந்து போன சடலங்களை அடக்கம் பண்ணும்போது விறகு ஃபுல்லாக இப்படி தான் வைப்பாங்க. அதே மாதிரி மண்டை இப்படி வச்சுக்கிறது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வலிச்சு விட்டு அதில் கலர் கலராக பார்க்க வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போதே அருவருப்பாக அசிங்கமாக இருக்கிறது பார்க்கும். அதெல்லாம் கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் சாயம் விடணும், கருப்பை தவறனா எது பார்க்க அழகாக இருக்குன்னு கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரௌன் கலரு, ரோஸ் கலரு, அதே மாதிரி பர்கண்டி ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன இருக்கும், பார்க்க நீட்டாக ரொம்ப அழகானது தெரியும். இந்த மாதிரியான கலரில் பிறரை உறுத்தாத அளவுக்கு, பிறர் நம்மளை பார்த்து அசிங்கமாக நினைக்காத அளவுக்கு நம்ம சாயம் விடுவதற்கு என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அனுமதி தர்றாங்க. அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணணும், கவனித்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த மட்டும், முடிகளை பொறுத்த மட்டும் நாம் ஒட்டுமுடி வைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தடை செஞ்சுறாங்க. ஒட்டுமுடி வைப்பவனையும் ஒட்டுமுடி வைத்து விடுபவரையும், அதே மாதிரி பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் பச்சை குத்தி விடக்கூடிய பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சபிப்பதாக என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னா இதுவும் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுவும் போலியானது. ஒருத்தருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறானோ அதை வைத்து திருப்திப்படணும். நாமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை மீறி கொண்டு என்ன பண்ணக்கூடாது, நாம் செய்துவிடக்கூடாது என்பது என்ன பண்ணுவோம், கவனமாக இருக்கணும். அது மாதிரி மொட்டு முடி பெண்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருந்தாலும் சரி, டோப்பா முடி. சில பேர் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே ஒரு 30-40 வயசில் வழுக்க விழுந்துடும். அல்லாஹ் நாடியது அவ்வளோதான். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது, அல்லாஹ் நாடியது அதுவும் அழகு தான், அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறைப்பதற்கு என்ன பண்ணுவோம், டோப்பா முடியலாம் வைப்பாங்க. இது மார்க்கத்தில் என்னது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் என்ன பண்ணக்கூடாது, வைக்கவும் கூடாது. அதே போல் பெண்களை பொறுத்த மட்டும் கூடுதலாக அவர்களுடைய முடியை வெளியில் வரும்போது மறைக்கணும். ஆண்களுக்கு அந்த சட்டம் இல்லை. ஆண்களை பொறுத்த மட்டும் வெளியில் வரும்போது தங்களுடைய தலைமுடியை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் பெண்களுக்கு என்ன இருக்குது, சட்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்களுடைய தலைமுடியும் ஒரு ஆணை ஈர்க்கத்தான் செய்யும். அதனால தான் தலைமுடியை பற்றி பாடாத எந்த கவிஞரும் கிடையாது. மலை மேகம் போல கார்முகில் போல என்னது அவருடைய கரும்பூந்தல் இருந்தது என்று பாடுகிறான். எதுக்கு பாடுறான்,
தலைமுடி ஒரு ஆணை ஈர்க்கத்தான் செய்யும். ஏன் விதவிதமாக தலைமுடிக்கிறது உட்காந்துருக்குறாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஜோக் சொன்னாங்க. மகளிர் தினம் முதல்ல 6ஆம் தேதி தான் இருந்துச்சான் இந்த மாதம் மார்ச்சில். 8ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க. ஏன் 8ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்கன்னா இவங்க ரெடியாகிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சான். அதனால 8ஆம் தேதிக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளே நினச்சி பார்க்குறோம், 1/2 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க தலைமுடிய பெண்கள். 1/2 மணி நேரம்லாம் ரொம்ப கம்மி. 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, சீவிக்கிடுவாங்க. ஏன் சீவுறோம்னா அது ஒரு ஆணை ஈர்க்கும். கணவனுக்கு அலங்காரமாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு பெண் தன் வீட்டில் இருக்கக்கூடிய தருணத்தில் முடியை அலங்காரமாக வைத்திருப்பது எந்த தவறும் இல்லை. வெளியில் வரும்போது என்னது, அவங்க ஸ்கார்ஃப் நல்லா போட்டு மூடிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பெண்கள் ஸ்கார்ஃப் சிலவர் எப்படி போடுவாங்கன்னா பாதி தலையை மறைப்பது. இது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா பிதத்தையும் நம்ம தானே கண்டுபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை காட்டினா சுன்னத்து வேணால் பிதத் சொல்லக்கூடிய மக்கள் நம்ம. தலைமுடியை முழுவதுமாக மறைப்பது என்னது, பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. ஜில்பாப் என்று சொல்லக்கூடிய அந்த துணியை உங்களுடைய தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் என்னது மறைத்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லும் பொழுது அது தலையை பாதி வரைக்கும் நிற்கும். அது எப்போ விழுந்துருமோ அப்படின்ற அளவுக்கு நிற்கும். நமக்கே பயமாக இருக்கும், டபக்கு விழுந்துருமோ அந்த தலைமுடி அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு காட்டின மாதிரி இருக்கணும், காட்டாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்ம அஞ்சிக்கொள்ளும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சட்டம், உங்கள் அலங்காரத்தை உங்கள் வீட்டில் காட்டிக்கிங்க. உங்கள் தாய் தந்தையர், உங்கள் சகோதரன், உங்கள் நெருங்கிய உறவினர், உங்களுடைய கணவருக்கு உங்களோட அலங்காரத்தை காட்டிக்கொள்ளுங்கள். வெளியில் காட்டிக்கொள்ளாதீர்கள். பெண்கள் என்பவர்கள் போகப் பொருள் அல்ல. பிற ஆண்கள் ரசிக்கக்கூடிய போகப் பொருளா? இல்லவே இல்லை. அவர்களும் இந்த பூமியில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு மறுமையில் சூனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆணை போன்ற சக மனுஷி. அதை நாமளும் ஒத்துக்கணும். பெண்களாகிய நாமளும் என்ன பண்ணணும், அடுத்தவருடைய கண்காட்சிக்காக இருக்கக்கூடிய போகப் பொருள் இல்லை என்று என்ன பண்ணணும், நாமளும் இதை கவனித்துக் கொண்டு வெளியில் வரும்போது என்ன பண்ணணும், நாம நம்முடைய தலை அலங்காரத்தை மறைத்துக் கொள்ளணும். அதே போல சில பேர் என்ன பண்ணுவோம்னா கொண்டை போட்டு வெளியில் வருவாங்க. அந்த கொண்டையை பார்த்தோம்னா மேலே தூக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்சு, அதுக்கு மேலே ஸ்கார்ஃப் போட்டிருப்பாங்க. ஸ்கார்ஃப் போட்டு நல்லா ஐப்ரோலாம் போட்டு அடிக்கிற கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. சில நாடுகளில், இப்போ உதாரணத்துக்கு இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் என்னது புர்காலாம் போடுவாங்க, ஸ்கார்ஃபெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, இந்த தலைமுடியை நல்லா தூக்கி வச்சு கட்டியிருப்பாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறாங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 சாராரை நான் இன்னும் பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க. அது யாரும் நம்மளை குறித்து சொல்கிறாங்க, இந்த காலத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க யாருன்னா மெல்லிய ஆடை அணிந்திருப்பார். பார்க்குறோம்ல, ஆடை உடுத்தியிருக்காங்களா இல்லையான்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு என்னது இன்னைக்கு பெண்கள் உடுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சாதாரண பெண்கள், நடிகைகள்லாம் தாண்டி சாதாரண பெண்கள் அது போன்ற ஆடைகளை இன்னைக்கு சகஜமாக உடுத்திக் கொள்வது பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுபோல மெல்லிய ஆடை அணிந்திருப்பார்கள். தங்களுடைய தோள்களை சாய்த்து கர்வத்துடன் தலுக்கி குலுக்கி அவர்கள் நடப்பார்கள். தோலை சாய்ச்சி சாய்ச்சி அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காகவே அப்படி அவர்கள் நடந்து போவார்கள். அவருடைய தலையினுடைய கொண்டை ஒட்டகத்தின் திமில்களை போன்று இருக்கும். ஒட்டகத்துக்கு திமில் எப்படி தூக்கிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி தலை மேலே இங்கிட்டு என்னது மேலே உச்சியில் கொண்டை போட்டிருப்பாங்க. இவர்கள் சுவனத்தை அடைய முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுவனத்தின் வாடையை கூட இவர்கள் நுகர முடியாதுன்றாங்க. சுவனத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சுவனத்தின் வாடை இவ்வளவு தூரத்திற்கு வீசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம அம்மாமார்கள், ராதிமார்கள், நன்னிமார்கள்லாம் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி கொண்டை போட்டிருப்பாங்க. அது தானே தலைமுடி காஞ்சோன்னே என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. நம்ம சில மக்கள் என்ன பண்ணுறோம், கொண்டை மேலே இப்படி போடுறாங்க, பின்புறமாக போடாமல் தலைக்கு மேல் பகுதியில் போடுறாங்க. அப்படியே ஸ்கார்ஃபை போட்டுட்டு புர்கா போட்டு வர்றாங்கன்னா இது நிச்சயம் ஒரு ஆணை ஈர்க்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணால் சபலப்பட்டால் அந்த குற்றம் ஆணை மட்டும் சாராது, பெண்ணையும் சாரும். பாவம் செய்வது எப்படி தவறோ பாவம் செய்ய தூண்டுவது தவறு என்பதை நாம் என்ன பண்ணோம், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிகை தலை என்பது, நம்முடைய முடி என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான அருட்கொடை. அதற்கு நாம் கண்ணியம் கொடுக்கணும். நல்ல முறையில் அழகா படிய வாரி வைத்து நம்ம என்ன பண்ணோம், தலைமுடியை சீவிக்கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தடுத்தது போல அசிங்கமாக பிறர் அருவருப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னது நம்முடைய முடிகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நேற்றைய உரையில் ஒரு சின்ன தவறு, ஜக்காத் சம்மந்தமாக சொல்லும்போது புதையல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா புதையலிருந்து 5% ஜக்காத் நம்ம சொல்லியிருந்தோம். 5 அல்ல 20%. ஏன்னா அது நம்ம உழைப்பில் இல்லை, நம்ம நிலத்தை தோண்டும் போது ஒரு புதையல் கிடைச்சிருச்சுன்னா அந்த புதையல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஜக்காத் எவ்வளோன்னா 20% தான். ஏனைய தான் மற்றதெல்லாம் 5, 10, 2.5% வரும். இதில் தான் அதிகபட்சம் என்னது 20%. ஆனால் இந்த காலத்தில் உள்ளிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து வாங்கிட்டு போயிடும், அவன் நமக்கு ஜக்காத் கொடுக்குற சூழல் வந்துடும். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளை சஹர் முடிவு